கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அன்பின் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இறை வருகையின் நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்த காணொலியின் வழியாக பகிர்வதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் இளைஞர் இயக்க பொதுச் செயலாளர் மறை திரு ஜோசுவா நிமலன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கு எடுத்துக்கொண்ட திருமறை வார்த்தை தூய மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் முதல் பகுதி. மத்தேயு 4:15 முதல் பகுதி. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததன் நோக்கம் வாழ்விழுந்த நின்ற நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை காண்பித்து நம்முடைய வாழ்வை மேம்படுத்துவது, நம்முடைய வாழ்வை பலப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். தொடக்கத்திலே கடவுள் உலகத்தை படைக்கின்ற போது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று சொல்லி வெளிச்சம் உண்டாகுக என்று ஆண்டவர் வார்த்தையினாலே வெளிச்சத்தை உண்டாக்கினார். படைக்கப்பட்ட இந்த வெளிச்சம் மீண்டுமாய் கூட ஒரு இருளை நோக்கி நகரக்கூடிய அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அதை நாம் யாவரும் திருமறையின் வாயிலாக அறிந்திருக்கின்றோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கக்கூடிய இந்த திருமறை வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி என்று சொல்லி தேவதூதனால் உரைக்கப்பட்டது. அந்த சூழலை நாம் அறிவோமானால், மேய்ப்பர்கள் ராத்திரி வேளையிலே இருளில் தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இருளில் மந்தையை காத்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேர் ஒளி வந்தது. அந்த வழியை கண்டவுடன் அவர்களுக்குள்ளாக பயம் எடுத்துக்கொண்டது. அதை நாம் திருமறையிலே நாம் வாசிக்கின்றோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, பயப்படாதிருங்கள். அப்போ இந்த ஒளி நம்முடைய வாழ்க்கையில இருண்டிருக்கக்கூடிய இருளினால் உதிக்கப்பட்ட, இருளினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பயத்தை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நாம் யோசிக்கும் பொழுது எதேதோ நாம் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு என்று சொல்லி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில ஒரு காட்டக்கூடிய பயத்தை நீக்கக்கூடிய அல்லது நம்முடைய முடிவடைய செய்யக்கூடிய, அதாவது நிறைவடைய செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணியை இந்த வெளிச்சம் நமக்கு செய்கிறது. அதை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கூறுகின்ற போது நானே உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லி, நீங்கள் யாரும் இருளில் நடவாமல் ஒளியிலே நடக்கக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி நமக்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார். இந்த பகுதியை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற போது, அல்லது இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே பிறக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பயம் நீங்குகிறது. இந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தை நீக்குகிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. எப்படி என்று சொல்லி நாம் சிந்திப்போமானால், மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்பொழுது அவர்கள் எழுந்து புறப்படுவதற்கான வெளிச்சத்தை அவர்களுக்கு காண்பிக்கிறது, அந்த பாதையை காண்பிக்கிறது. மாத்திரமல்ல, சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி வருகின்ற போது நட்சத்திரத்தின் வழியாக, நட்சத்திர ஒளியின் வழியாக அவர்கள் அந்த பாதை அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம், அந்த பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அந்த நட்சத்திரம் அவர்களுக்கு முன்பதாக சென்றது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில ஒரு இருளடைந்த நிலை அல்லது பாதை இழந்த ஒரு நிலை, இந்த நிலையிலே நாம் வாழ்கின்ற போது நமக்கு தெளிவான பாதையை காட்டுவதற்கு இந்த ஒளி நமக்கு உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, நம்முடைய பயணத்தை நிறைவு பெற செய்கிறது. இந்த உலகத்திலே மனிதர்களாக பிறப்பிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு எதை முன்வைக்கிறது அல்லது எதை நமக்கு காண்பிக்கிறது என்று சொல்லுவோமானால், இறையரசை நோக்கிய ஒரு பயணத்தை நமக்கு முன்வைக்கிறது. நம்முடைய வாழ்வினுடைய நிறைவு இறையரசை அடைவது. அதற்காகவே
இந்த உலகத்திலே ஆண்டவர் பிறந்திருக்கின்றார். ஆண்டவருடைய பிறப்பு எல்லா மக்களுடைய பாவங்களையும் நீக்கி நாம் யாவரையும் அந்த இறையரசுக்குள்ளாக பிரவேசிக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்வதே என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இருளில் இருக்கும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் ரொம்ப முக்கியமா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை லைட் என்ற வார்த்தையை நாம் யோசிக்கின்றோம், சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லைட் என்பதை நாம் ஒருவேளை ஒரு சென்டென்ஸா நாம் ஃபார்ம் பண்ணுவோம் என்றால், லைஃப் இஸ் காட்ஸ் ஹை டெஸ்டிமோனி, அதாவது வாழ்க்கை என்பது கடவுளின் உயர்ந்த சாட்சி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்பது கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை நிறைவடைய செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை நீக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தை நீக்குகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறார். மாத்திரமல்ல, இந்த நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை நிறைவு பெற செய்கிறார். கடைசி மட்டும் நிறைவு மட்டும் நம்மோடு கூட இருந்து இம்மானுவேலராக நம்மோடு கூட இருந்து நம்ம வழி நடத்துகின்றார், நம்முடைய வாழ்வை பாதுகாக்கின்றார். ஆக கடவுளுடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னையும் எங்களுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பேர பிள்ளைகளையும் எங்களுடைய திருச்சபையையும் உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் காண்பிக்கின்ற வழியிலே நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உங்களுடைய ஒளியை தாரும் என்று சொல்லி ஒருவேளை நாம் கேட்போமானால் நிச்சயமாக கடவுள் நமக்கு ஒரு புதிய ஒரு வாழ்வை நமக்கு கட்டளையிடுவார். ஆகவே ஆண்டோட சமூகத்தில் நாம் இப்பொழுது தாழ்த்துவோம். ஒரு பாடல் ஒன்றை நாம் பாட நாம் கேட்போம். அடிமையின் வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பி தந்தார். அடிமையின் வாழ்வை ஆண்டவர் வெறுத்தார், ஆட்களை அனுப்பி தந்தார். இன்று விடியா வாழ்வில் விடுதலை அளிக்க விடிவெள்ளி இயேசு வந்தார். இன்று அடியரை அணைக்க வந்தார். ஒரு நாள் வருவார் மனுவின் மகனாய், அருகில் இருந்திடுவார் என இறைவாக்காளர் உரைத்தது போல இறைமகன் இயேசு வந்தார். இன்று மனுமகன் இயேசு வந்தார். ஒரு நாள் வருவார். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம். உம்முடைய திருமைந்தனை இந்த உலகத்தை ஒளியாக அனுப்பி அவர் வழியாக எங்களுடைய இருளை நீக்குகிறீர், எங்களுடைய பயத்தை நீக்குகிறீர், எங்களுக்கு பாதையை காண்பிக்கின்றீர், எங்களுடைய பாதையை நிறைவு பெற செய்கின்றீர். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த காணொளியின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் யாவரையும் கூட உங்களுடைய சமூகத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் காண்பிக்கக்கூடிய அந்த நிறைவாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுக்கென்று பிறந்து எங்களை நல்வழிப்படுத்துகின்ற எங்களுடைய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் யாவரிடம் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி காப்பனவாக. ஆமீன்.